நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு என்கிட்ட இது இருந்தால் பண்ணிடுவேன், சே இது ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் நான் எப்பயும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலையோ அவங்களுக்கு சாதகமானதாக இல்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னா அந்த பொண்ணோட குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். இதனாலேயே அந்த பொண்ணு கிட்ட வரைகிறதுக்குன்னு இருக்கிற பெரிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பழைய புத்தகங்களும் பென்சில்களும் தான். மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கிராமத்தில் இருக்கிற சுவர்களும் கரிக்கட்டையும் தான். அந்த பொண்ணோட முழு நேர வேலை என்னன்னா அந்த பொண்ணோட பழைய புத்தகத்துல வரைகிறது, இல்லனா அந்த கிராமத்தில் இருக்கிற சுவர்கள்ல கரிக்கட்டையால வரைகிறது. இதனாலே அவங்க அப்பா அந்த பொண்ணை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி வெட்டியா ஏதாவது கிரிக்கெட் இருக்கிறதுக்கு உருப்படியா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இது எதையுமே காதுல வாங்காம அவங்களுக்கு பிடிச்ச ஓவியம் வரைகிறத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு நகரத்தில் இருந்து ஒரு ஓவியர் வராரு. அவர் வந்தோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற சுத்தி சவர்களை பார்க்கறாரு, அதுல இருக்கிற ஓவியத்தையும் பார்க்கறாரு. பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாரு, இந்த ஓவியத்துல யார் வரைஞ்சது அப்படின்னு கேட்கவும் அந்த கிராமத்தில் இருந்தவங்க அந்த பொண்ணோட வீட்டுல கொண்டு போய் அவரை விடுறாங்க. அவர் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, நீ ரொம்ப நல்லா ஓவியம் வரைஞ்சிருக்க, இந்த மாதிரி நகரத்துல ஒரு போட்டி நடக்குது, நீ வேணா வந்து அந்த போட்டியில கலந்துக்க, கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னா அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அது கூடவே நம்ம குடும்ப சூழ்நிலையை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. ஏன்னா அந்த போட்டியில போய் கலந்துக்கிறது கூட அந்த பொண்ணோட குடும்பத்துல காசு கிடையாது. அதோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த காசு மொத்தத்தையும் எடுத்து அவங்க பொண்ணு கையில கொடுத்து, நீ எப்படியாவது போய் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வா, உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூட அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு போட்டியில கலந்துக்கிறதுக்காக அவர் கூட கிளம்பி நகரத்துக்கு போறாங்க. அவங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நகரத்தை பார்த்து மொத்தமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஊர் சுவர் எல்லாம் இவங்க வரைஞ்ச கருப்பு வெள்ளை நிறத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா நகரத்துல இருக்கிற சுவர்கள் எல்லாமே கலர் கலர் வண்ணங்கள்ல இருக்குது. அதே மாதிரி அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாருமே கலர் கலர் பென்சில்களை வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருக்கிற வெறும் கருப்பு வெள்ளை பென்சிலை மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி போட்டியும் தொடங்குது. போட்டியோட தலைப்பா என்ன கொடுக்குறாங்கன்னா மகிழ்ச்சியின் முகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இருக்கிற எல்லாருமே கலர் கலரா வண்ணத்து பூச்சி, கடல் அலைகள், மலைகள், காடுகள்னு பயங்கரமா வரைகிறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன வரையறாங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவரோட பேரனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி வரையறாங்க. இந்த போட்டியோட முடிவுல நடுவர்கள் அந்த பொண்ணு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க எல்லாரும் மகிழ்ச்சியை கலர் கலர் வண்ணங்கள்ல காமிச்சாங்க, ஆனா நீ மட்டும்தான் மகிழ்ச்சியை உணர்ச்சியால காமிச்ச அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த பொண்ணு பரிசை வாங்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு சந்தோஷமா திரும்பி போறாங்க. இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கலாம்னா, அந்த பொண்ணு அவங்க கிட்ட வெறும் 2 பென்சில் மட்டும் தானே இருக்கு அப்படின்னு நினைக்காம அவங்களோட திறமையை மட்டுமே நம்பினால தான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் நீங்க உங்ககிட்ட எதுக்குமே இல்லைன்னு நினைக்காம உங்ககிட்ட இருக்கிறத வச்சு முன்னேறுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு நகரத்துக்கு வந்தவர் மாதிரி நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையில செய்யற சின்ன உதவி கூட அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமா கூட மாத்தும்.